முக்கியமான 2 ரகசியங்களை வெளியிடப் போவதாக அறிவித்திருக்கின்றார் உதய கம்மன்பில அவர்கள். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் முக்கியமான 2 ரகசியங்களை தான் வெளியிடப் போவதாக அறிவித்திருக்கின்றார். என்ன ரகசியமாக இருக்கும் என்பது சம்பந்தமாக சற்று விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் புதிதாக பிறக்கின்ற சிங்கள குழந்தைகளுக்கு சத்தியலிங்கம் என பெயர் வையுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள். எதற்காக அப்படி சொன்னார், அதனுடைய பின்னணி என்ன என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். காப்போத்த உயர்தர பரீட்சையினுடைய பெறுபேறுகள் வெளியாகி இருக்கின்றன, அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றைய காணொளியில் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கின்றது. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். உதய கம்மன்பில என்று சொன்னாலே ஒரே சர்ச்சை தான், ஒரே சர்ச்சையும் பரபரப்பும் தான். ஒவ்வொரு கிழமையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தகவலை வெளியிட்டு ஊடகங்களில் அவருடைய பேர் அடிபட்டு கொண்டு தான் இருக்கும். இப்போ தான் போன கிழமை போய் பிள்ளையான சந்திச்சுட்டு வந்தவர். அப்போ மிகுந்த பரபரப்பாக இருந்தது. அப்புறம் இந்த கிழமை எல்லாரும் அதை மறந்துட்டோம். அப்போ பார்த்தார் புதுசாக ஒன்றை கொண்டு வருவோம் என்று சொல்லி இப்போ சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பெரிய ஒரு ரகசியம் ஒன்று வெளியிட போகிறாராம். ஒன்றில் 2 ரகசியங்களை வெளியிட போகிறார். என்ன ரகசியம் என்று சொன்னால், அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்தவர் தானே. இலங்கைக்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டது தானே. 7 விதமான ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது. அந்த 7 விதமான ஒப்பந்தங்களினுடைய முழுமையான விவரங்கள் இதுவரைக்கும் வெளியிடப்படையில. சும்மா மேலோட்டமாக இன்னென்ன ஒப்பந்தங்கள் என்று சொல்லப்பட்டதே ஒழிய அதனுடைய உண்மையான விவரங்கள் வெளியிடப்படையில. அப்போ எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சு கொண்டு வந்த வினம் அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க சொல்லி, ஆனால் இதுவரைக்கும் அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட. இப்ப உதய கம்மன்பில சொல்லியிருக்கார், அந்த 7 ஒப்பந்தங்கள்ல 2 ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்கள் தனக்கு கிடைச்சிருக்கு என்று சொல்லியும் அதைத்தான் வெளியிட போறேன் என்று சொல்லியும், அதனால சகல ஊடகவியலாளர்களையும் நாளைக்கு காலம நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலம தன்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு வர சொல்லி அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். எனவே நாளைக்கு என்ன ஒரு குண்ட தூக்கி போட போறார் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். உதய கம்மன்பில என்று சொன்னாலே ஒரே சர்ச்சைகளும் ஒரே பரபரப்பும் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த 7 ஒப்பந்தங்கள் இருக்கிற முக்கியமான 2 ஒப்பந்தங்கள் உதய கம்மன்பிலக்கு எப்படி தெரிய வந்தது என்றது இன்னும் ஒரு கேள்வி. எனவே நாங்கள் நாளை வரை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சொல்ல போறார், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. புதிதாக பிறக்கின்ற சிங்கள குழந்தைகளுக்கு சத்தியலிங்கம் என பெயர் வையுங்கள் என சொல்லியிருக்கின்றார் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள். எதற்காக இந்த கருத்தை சொன்னவர் என்று சொன்னால், அண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் வச்சு அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் ஒரு கருத்துன்னு சொல்லியிருந்தவர். அந்த கருத்து தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்லை, தமிழ் மக்களுடைய மனங்களை புண்படுத்துகிற மாதிரியான ஒரு கருத்து. என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னால், உப்புல நீங்கள் ருசியை பார்ப்பீங்களா பேரை பார்ப்பீங்களா, ருசியைத்தானே பார்க்கணும் என்று சொல்லியிருக்கார். ஏன் அப்படி சொன்னவர் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் ஆனையரவில் உப்பு உற்பத்தி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட போது அது ரஜலுணு என்ற பேரில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதை ஆனையரவு உப்பென்று மாற்றணும் என்று சொல்லி தமிழர் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் கூட எங்களுடைய காணொலிகளில் அதை வலியுறுத்தி சொல்லியிருந்த நாங்கள் பேர் நிச்சயமாக மாற்றப்படணும் என்று சொல்லி உடனடியாகவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தவர். இன்னும் ஒரு 2-3 நாள் பொறுத்திருந்து பாருங்க, இது ஆனையரவு உப்பு என்ற பெயரில் வரும் என்று சொல்லி. எனவே அந்த ஒரு சம்பவத்துக்கு பதில் சொல்லும் விதமாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார், உப்புல நீங்கள் ருசியை பார்ப்பீங்களா பேரை பார்ப்பீங்களான்னு சொல்லி. இது இனவாத கட்சிகள் செய்கிற வேலை. இந்த மாதிரி பேரை மாற்றுங்கன்னு சொல்றது இனவாதம் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கார். ஓகே, உப்புல ருசியைத்தானே பார்க்கணும் பேரை பார்க்கணும்னு சொல்றீங்க, அப்ப சிங்கள பிள்ளைகளுக்கு நீங்கள் சத்தியலிங்கம் பொன்னம்பலம் அப்படி இப்படின்னு பேரை வையுங்கோ, தமிழ் பேர்களை வையுங்கோ. உங்களுக்கு பிள்ளைகள் தானே முக்கியம், பேர் முக்கியம் இல்லை தானே, எனவே தமிழ் பேரை வையுங்கோ. அதை விட்டுட்டு எதுக்கு சிங்கள பேர்களை வைக்கிறீங்கள் என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள். இதுல அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் சொன்ன கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்ல. இது தமிழ் மக்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய ஒரு கருத்து. ஒரு பக்கம் தேசிய மக்கள் சக்தி வடக்குல பயங்கரமா தீயா வேலை செய்கிறீங்கள், எல்லா பிரச்சாரங்கள் வைக்கிறீங்க, எல்லா இடங்களும் போய் மக்களை சந்திக்கிறீங்க. ஜனாதிபதி இதோட எத்தனையோ தரம் வடக்குக்கு வந்துட்டார், யாழ்ப்பாணம் வாரார், முல்லைத்தீவுக்கு வாரார், கிளிநொச்சிக்கு வாரார், வவுனியாக்கு வாரார். எனவே ஒரு பக்கம் இப்படி மக்களோட மக்களா நெருங்குறதுக்கு நீங்கள் முயற்சிகளை செய்கிறீர்கள், அதே நேரம் தமிழ் மக்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய மாதிரியான சில கருத்துக்களை சொல்லிட்டு போறீங்க. அது நிச்சயமாக தமிழ் மக்களுடைய மனங்களை புண்படுத்தும். எனவே அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது, வடபகுதியில தேசிய மக்கள் சக்தி கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய தமிழ் உறுப்பினர்கள் தான். நீங்கள் தான் அதை எடுத்து சொல்லணும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்களுக்கு. நீங்கள் என்ன சொல்லணும் என்று சொன்னா,
சொன்னால் தமிழ் மக்கள் வந்து தமிழ் பேரை கேட்கறது வந்து ஆனையிரவு உப்பு என்று சொல்லி தமிழ் பேரை கேட்கறது வந்து இனவாதம் கிடையாது. அதுக்கு இனவாதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. தமிழ் மக்கள் வந்து இன்றைக்கு நேற்றில் காலங்காலமாக வந்து தமிழ் மொழி மேலே அவ்வளவு பற்று மிக்கவர்கள். இந்த உலகத்திலேயே வந்து தங்களுடைய தாய்மொழியை வந்து அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஒரு இனம் என்று சொன்னால் அது தமிழ் இனம்தான். நாங்கள் வந்து எதை விட்டு கொடுத்தாலும் எங்களுடைய தமிழ் மொழியை வந்து ஒரு காலமே விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்காக நாங்கள் நிறைய சந்தர்ப்பங்களை வந்து சண்டை பிடிச்சிருக்கிறோம், போராடி இருக்கிறோம், குரல் கொடுத்துருக்கிறோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தமிழ் மொழி வந்து அவ்வளவு பிடிக்கும். எங்களுடைய பேர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் என்று சொல்லி ஆரம்பிக்கிற நிறைய பேர்களை வந்து நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வைப்போம். இந்த தளத்தினுடைய பேரே வந்து தமிழடியான். இங்கே தமிழடியான் மாதிரி தமிழ் என்று ஆரம்பிக்கிற நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து தமிழரசன், தமிழரசி, தமிழ்வேந்தன், தமிழ்ச்செல்வன் என்று சொல்லி நிறைய பேர்கள் தமிழில் ஆரம்பிக்குது. நீங்கள் வேறு மொழிகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக இங்கிலீஷ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கிலீஷில் ஆரம்பிக்கிற பேர்கள் வந்து வெள்ளக்காரனுக்கு இருக்கா என்ன? இல்லை, அது மிக 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 குறைவு. 100ல் வந்து 1% என்று கூட நாங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கிலீஷ் என்று ஆரம்பிக்கிற பேர் வந்து வெள்ளக்காரருக்கு வைக்கிறீல. அதே மாதிரி பிரெஞ்சு என்று ஆரம்பிக்கிற பேர் வந்து பிரெஞ்சுக்காரருக்கு வைக்கிறீல. அதே மாதிரி நீங்கள் எல்லா இனங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையின் அந்த மொழியினுடைய பேரை வந்து வேறு இடங்களுக்கு கொண்டு போகிறீல. ஆனால் தமிழ் மக்களாகிய நாங்கள் வந்து அப்படி இல்லை. எங்களுடைய தாய்மொழியாகிய தமிழை வந்து நாங்கள் எல்லா இடமும் வந்து பாவிப்போம். நாங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதா இருக்கலாம், அல்லது எங்களுடைய வணிக நிலையங்களுக்கு பேர் வைக்கிறதா இருக்கலாம். இப்படி எல்லா இடமும் வந்து தமிழ் மொழியை வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். தமிழ் மொழியை பற்றி யாராவது கதைச்சாலோ குறை சொன்னாலோ அதை நாங்கள் கடுமையாக கண்டிப்போம். அதே மாதிரி வேறு இனத்தை சேர்ந்த யாராவது தமிழ் மொழி பேசினாலோ, தமிழ் மொழியில் ஒரு வசனமோ ஒரு சொல்லோ ஏதாவது பேசினா அப்படியான ஒரு சின்ன ஒரு காணொளி எங்களுக்கு கிடைச்சா அதை நாங்கள் எல்லா இடமுமே வந்து பரப்பி அதை ஒரு பெருமையாக நிற்போம். காரணம், தமிழ் மக்களாகிய எங்களுக்கு எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழி மேலே அளவு கடந்த பற்று இருக்குது. இதுதான் காரணம். இப்போ சிங்கள பிள்ளைகளுக்கு பேர் வைக்கக்குள்ள வந்து சிங்கள குமார அல்லது சிங்கள நாயக்க இப்படி தான் பேர் வைக்கணுமா? இல்லை, வேறு வேறு பேரெல்லாம் வைக்கணும். சிங்களம் என்ற அந்த மொழியை வந்து பேருக்குள்ளே கொண்டு வரையில. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் தமிழ் மொழியை வந்து எல்லா இடமும் வந்து நாங்கள் தமிழ் மொழியை வந்து பயன்படுத்துவோம். அது தமிழ் மொழி மேலே எங்களுக்கு இருக்கிற பற்று. இதை வந்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பாக வடக்கில் வேலை செய்கிற முக்கியமான ஆட்கள் வந்து எடுத்து சொல்லணும். நாங்கள் தமிழ் மொழி மேலே பற்றா இருக்கிறது வந்து இனவாதம் கிடையாது, கிடையவே கிடையாது. அது காலங்காலமாக தமிழ் தோன்றின காலத்தில் இருந்தே, நாங்கள் தமிழ் மக்கள் தோன்றின காலத்தில் இருந்தே எங்களுக்கு தமிழ் மொழியை வந்து மிகவும் பிடிக்கும். இதையும் அதையும் போட்டு குழப்ப வேண்டாம். இனவாதங்கள் அங்கங்கே இருக்குது. ஒரு சில அரசியல்வாதிகள் இனவாதம் கதைக்கலாம், அவர்களுடைய பேச்சில் வந்து இனவாதங்கள் வெளிப்படலாம். அது இனவாதம் யாராவது கதைச்சா அதை போய் பிடிங்க, இனவாதம் கதைக்க வேணாம்னு சொல்லுங்க. அதை வந்து தனியாக பார்க்கணும். அதுக்காக தமிழ் மொழி மேலே பற்றா இருக்கிறது வந்து இனவாதம் கிடையாது. எனவே ஆனையிரவில் உற்பத்தி செய்யப்படுற உப்புக்கு வந்து ஆனையிரவு உப்பு என்று சொல்லி பேர் வையுங்கோ என்று சொல்லி நாங்கள் கேட்கறது வந்து இனவாதம் கிடையாது. அதுக்கும் இனவாதத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. எனவே அதை கண்டிக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் இப்படியான ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். காப்போத உயர்தர பரீட்சையினுடைய பெறுபேறுகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த பெறுபேறுகளை நீங்கள் பார்ப்பதற்கு 2 விதமான இணையதளங்களை போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த 2 இணையதளங்களையும் பயன்படுத்தி நீங்கள் பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னு சொன்னால், நல்ல பெறுபேறுகள் எடுத்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் யாருக்காவது பெறுபேறுகள் குறைவாக வந்திருந்தால் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த பெறுபேறு விரையில் என்று சொன்னால் அதுக்காக மனமுடைஞ்சு போகிறது, கவலைப்படுறது, பிறகு தேவையில்லாத தவறான முடிவுகள் எடுக்கிறது. ஏன்னு சொன்னால் இப்போ தாயகத்தில் இருக்கிற இளையாக்கள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைக்கும் உயிரை துறக்கிறோம்னு நிற்கணும். எனவே அந்த மாதிரியான வேலைக்கு தயவு செய்து போகாங்கோ. இது மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, இதற்கு பிறகும் வாழ்க்கை இருக்குது. இதை விடவும் தாண்டி போகிறதுக்கு நிறைய படிகள் இருக்குது, வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனவே தயவு செய்து யாரும் மனதை தளர விட வேண்டாம். இது ஒரு அன்பான வேண்டுகோள். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த கேலி சித்திரம். அண்மையில் வந்து அமெரிக்காவுக்கு இலங்கையிலிருந்து ஒரு தூதுக்குழு கொண்டு போய் அமெரிக்க அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது இந்த வரிகள் சம்பந்தமாக. அதுக்கு பிறகு அரசாங்கம் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தது. நாங்கள் எல்லாம் கரைச்சி எல்லாமே ஓகே பண்ணிட்டோம், எல்லாமே சரி என்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து அதில் கேள்வி கேட்டது, அப்படி ஒன்றும் பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரி தெரியலையே, என்னென்று நீங்கள் வரிகளை போய் ஒரு பேச்சுவார்த்தையில் கரைச்செல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னு சொல்லி சந்தேகம் எழுப்பினதானே. அது சம்பந்தமாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பெரிய ஒரு கதிரையில் இருக்கிறார், பெரிய உயரமான கதிரையில். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கதிரையினுடைய ஒரு காலை பிடிச்சி கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஏறி மேலே போகிறார் ட்ரம்போட கதைக்கிறதுக்கு. கையில் வந்து ஒரு சுருள் ஒன்று வச்சுக்கிறார், அதில் வந்து டோக்ஸ் இருக்குது, பேச்சுவார்த்தைக்கு போகிறார். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவற்றை காலை கட்டி ஒரு இரும்பு குண்டொன்று கட்டி விடப்பட்டிருக்கிறது. அதில் வந்து டரீஃப் என்று எழுதப்பட்டிருக்கிறது, வரிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வந்து உண்மையிலேயே வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்பட்டதா, அந்த வரி பிரச்சனையெல்லாம் தீர்ந்துட்டுதான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது.
போது அரசாங்கம் இது சம்பந்தமான விளக்கங்களை பொதுமக்களுக்கு தெளிவாக சொல்லணும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோள். எனவே இந்த கேலி சித்திரம் சம்பந்தமாகவும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.